நீ கேட்டது செய்தேன். இப்ப பாரு. டேய், நீ எங்க போனாலும் உன் மண்டைய நிக்கலாம் உடைக்கல. நீ தான்டா கேட்ட. எரிஞ்சிடாத. தவி தவியா ஓடுற தவக்கல மாதிரி நில்றா டேய். சொன்னா கேளு. யாரை பார்த்து தவக்கலைங்கிற? நான் விட மாட்டேன் அன்னைக்கு. என்ன காப்பாத்துங்க. விடுங்க கணேசா. என்னடா டேய் முத்து கல்ல கீழ போடு. விடுங்கயா மண்டைய போட மாட்டேயா. கல்ல கீழ போடியா. இவன் என்னையா தப்பு செஞ்சான்? என்னத்த சொல்றது, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாயா. அவன் கோவப்படுற அளவுக்கு நீ என்னையா தப்பு செஞ்சா? அது வந்தியா, நான் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணின்னு கேட்டான். நானும் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அது தப்பா? நல்லது தானே பண்ணியிருக்கான். சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. அப்படி என்னையா செஞ்சான்? மூக்கு மூலியமா சுமாரா இருந்தாலும் மடியில கணத்தோட ஒரு பொண்ணு இருக்கா கட்டிக்கிறியான்னு சொன்னான். நானும் மடியில கணன்னதும் நகை நட்டை தான் கட்டிட்டு வரான்னு நானும் சந்தோஷப்பட்டனே. கடைசியில 3 மாசம் மாசமா இருந்த பொண்ணு என் தலையில கட்டி வச்சுட்டானே. ஐயா அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்டான். சரி. நானும் அண்ணன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன். அண்ணன் என்ன சொன்னாருன்னா, பாவம் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் ஐடியா போட்டு அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கு அவன் கோவப்பட்டு கல் எடுத்து விரட்டிட்டு வரான். வலி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா? பொண்ணையும் பிள்ளையும் அவன் தூக்கிட்டு போயிட்டா. கடைசியில ஆஸ்பத்திரிக்கு என்ன கட்ட வச்சுட்டா. உனக்கு அவட மாட்டேன். கண்களை நம்பாதே பெண்களே, கண்களை நம்பாதே, கண்களை நம்பாதே. கிழிஞ்சதை ஒட்டுறானுங்களா? ஐஸ்வர்யா ராய் போகுது. ஆகாய தோட்டத்திலே செவ்வான செவந்திருச்சு, விடிவெள்ளி பூத்திருச்சு, எட்டி பார்க்கும் சூரியனோ திருடி செல்ல காத்திருக்கு. பாத்தியாடா கண்டுக்காம போறத. ஹாய். கம்பவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தா எவ்வளவு பிகு பண்றான் பத்தியா? என்னடா கருப்பு கண்ணாடி போட்டிருந்தா உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு கண்ணுக்கு தெரியலையா? இல்லடா மச்சான், ஊருக்கு வெளியில யாரோ திருட்டுக்கல் குடிக்க உட்காந்துருக்கான்னு நினைச்சேன்டா. ஏய் கிண்டலடா, உனக்கு ஒரு இன்ப வச்சு தரலான்னு ஊருக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தா எங்களை பார்த்தா திருட்டுக்கல் குடிக்க வந்த மாதிரி தெரியுதா உனக்கு? இன்ப அதிர்ச்சியா? டேய் சொல்லுங்கடா, என்னடா சொல்லுங்கடா. அண்ணே பசிக்குதுண்ணே. டேய் இப்பதானடா கோயில்ல புளியோதரை வாங்கி கொடுத்தேன். ஏண்ணே சாமி கூப்பிட போவான்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து புளியோரை வாங்கி கொடுத்து இதான் டிஃபனுங்கிறியா? நல்லா இருக்குண்ணே. ஓஹோ இதுக்கு தான் காலையில நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வரியா? இந்த பாருண்ணே, உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நான் தெருவில் போய் பிச்சை எடுத்து சாப்பிடலாம். ஆமா. ஏய் என்னடா வேலை இல்லன்னு கெஞ்சி கேக்குறீங்க? வேலை கொடுத்தா டேய் என்னடா நம்ம மாப்பிள்ள மாதிரி இருக்குது. மாதிரி என்ன அவனே தான். இந்த பாரு, நீ அங்க இங்க கூட்டிட்டு அழைச்சிட்டு அப்புறம் சம்பளம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. டேய் என்னடா பொருளை காட்டி கூலி கேக்குற? நான் ஒன்னும் பொருளை காட்டி கேட்கல, நியாயத்தான் பேசுறேன். பொருளை டிக்கில வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு வாடா. என்ன போன மச்சான் திரும்பி வந்தா கோமணத்தோடன்னு படுத்துக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, பாம்பு மேல பெருமாள் நிஷ்டையில படுத்திருக்கிற மாதிரி இப்படி பைக் மேல படுத்துட்டு இருக்க நீ? ஆமா யார நோக்கி மாப்பிள்ள தவ இருக்கிற? என்ன நீ அந்த பொண்ணு அப்படியே கனவுல கட்டி பிடிக்கிற மாதிரி தவ இருந்தாரு. அந்த தவத்தை கலைச்சிட்டிய நல்லா இருப்பியா நீ? ஏய் பாத்துரா, மூக்கையும் பள்ளி உடைச்சிட போற போட்டனா ஒண்ணு. ஆமா கண்ணி உள்ளூர் தானே? ஆமா. பைக் புதுசா இருக்கு.
ஒரு 4 முறை வீட்டு முன்னால அப்படி எப்படியும் தெரிஞ்சா வெளியில வந்து பாட்டு போகுது. அதானே இதுக்கு போய் நீ ஏன்டா மாப்பிள்ள கவலைப்படுற? என்னன்னு நீ கேனதமா பேசியிருக்க. தெருப்பக்கம் போக முடியாதானே இங்க வந்து தவத்துல படுத்திருக்காரு. அவன் கிடக்குறான் மாப்பிள்ள, நான் எதுக்கு இருக்கேன்? எப்பாடு பட்டாவது கூட்டு வந்து கையில ஒப்படைச்சிடுறேன். நான் இருக்கேன்ல, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். என்ன பெத்த அப்பமா பேசுறேன். அங்க சொந்த அப்பனே ஆட்டுக்கு மாட்டுக்கும் ஜானி அள்ளி தான் கஞ்சி குடிக்கிறான். இப்ப நாம போறதே அவன் வீட்டு வேலைக்கு. அவன் மாமனுக்கு மட்டும் தெரிஞ்சது கருப்பணசாமி கோழி அறுக்கிற மாதிரி ரம்பத்தை வச்சு கழுத்து அறுத்து காவு கொடுத்துருவான். டேய் பயமுறுத்தாதரா, அவங்க அப்பா தான் என் கல்யாணத்தையே நடத்தி வச்சாரு. காசு பணம் கொடுக்கலனா கூட உடல் உழைப்பை கொடுக்கலாம்ல. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, அடி வாங்குற உடம்புல தெம்பு இருக்கான்னு பார்த்தேன். ஏய் சும்மா இருடா மாப்பிள. இந்த ஊர்ல நான் எத்தனை பேருக்கு ஆப்பு வச்சிருக்கிறேன். எவனாலாவது நான் வச்ச ஆப்பு அசைக்க முடிஞ்சா? அசால்ட்ரா. இந்த விஷயத்துல நீங்க வைக்க போற ஆப்பு அசைஞ்சுதுன்னு வச்சுக்கலுங்க, அப்புறம் உங்க வாளு நசுங்கிரும். சும்மா கடடா மாப்பிள. இப்ப நான் போறதே நாச்சிமுத்து வீட்டு வேலைக்கு தான். நான் எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்து பேசி நாளைக்கு இந்த கொலைக்கரைக்கு வர சொல்லிடுறேன். நீயும் வந்துரு. ஏன்னா என்ன காவு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த பாடுறா, அவன் வைக்க போற ஆப்புல பொட்டியை மட்டும் சும்மா வாடா. என்னதான் சொன்னாலும் உன்னை திருத்த முடியாது. போ, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடா சத்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க, அங்கேயும் இங்கேயும் ஒண்ணு ஆடுது. அதான் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். என்னடா ஆடுது? ஐயோ கதவை ஆடுதுன்னு சொன்னங்க, அதான் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். கண்டிப்பா நீ என்ன பழி கொடுக்க போற, நல்லாவே தெரியுது. சரி சரி, சீக்கிரம் முறுக்கு. போய் யாராவது வராங்களான்னு போய் பாடுறா. போடா. போனா நீ கஷ்டப்படு, முறுக்கு முதல்ல. டேய் சொல்றத கேள்றா, போடா. சரி இஷ்டம், நீ எப்படியும் போ. இன்னைக்கு வாங்கி கட்டுறது உறுதி. போ. யாரு வர்றதா பார்க்க சொன்னாரு? இங்க யாரையுமே காணுமே. டேய் என்னடா பண்றீங்க? சத்தம் போடாதீங்க. அண்ணன் யாராவது வர்றாருன்னு பார்க்க சொன்னாரு. ஐயோ போட்டு விட்டானே. அது ஒண்ணும் இல்லைங்க, யாராவது வந்து அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஆணி வாங்கிட்டோன்னு சொன்னங்க. அதை சொல்றேன். ஆணிதான் காலையில வாங்கிட்டு வந்தேன்ல. டேய் டேய் டேய், 2 பேர் பேசுற பேச்சு முழிக்கிற மொழியும் ஒன்னும் சரியில்லை. ஏதோ தகுதத்தம் பண்ற மாதிரி தெரியுது. ஒழுங்கா வேலையை மட்டும் பாருங்க. என்னமோ திட்டம் போட்டு செயல்படுறானுங்க. கீழே மாட்டி விட்டுருவ போல இருக்க. இதுக்கு தான் உன்னை கூலி கொடுத்து கூட்டு வந்தனாடா. கூலியை கொடுத்து சூனியம் வைக்கிற கதை இதானடா, இதானடா, இதானடா. என்னடா திருதுன்னு முழிக்கிறீங்க? எங்கடா அவன்? ஐயோ இங்க தானங்க வர சொன்னேன். அந்த புறம்போக்கு எங்க போச்சுன்னு தெரியலீங்களே. நேத்து நீங்க 2 பேரும் முழிச்ச மொழியே சரியில்லடா. டேய் இவனை மொத கட்டி தொங்குறா. டேய் ஆணியா புடுங்குற ஆணி. இப்ப நான் வைக்கிறேன், நீ உனக்கு ஆணி. டேய் இவனை தலையில கட்டி தொங்க விடுறா. போயிட்டு வர்றீங்க. டேய் எங்கடா வர? கௌசர கலட்டா. இல்ல ஒண்ணும் போறீங்க. அப்படியே கலட்டா. கலட்டா கலட்டா. இருக்க கலட்டானா? ஐயா மானம் போயிருமையா. டேய் அந்த கவுத்து மணிய அவன் வேட்டியில கட்டான். ஆப்பு வைக்கிறியா? ஆப்பு வச்சுட்டல. ஆப்பு ஏன் வீட்டுல வேவு வைக்கிறியா? பப்பால் மாதிரி தொங்குனா தாண்டா உண்மையை சொல்லுவீங்க. இப்ப சொல்றியா? போடு 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 போடு. டேய் ஒழுங்கா படிடா. டேய் டேய், அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு போய் பென் வாங்கிட்டு வா. அப்பா அக்காவுக்கு பேனா வாங்கணுமா? காசு கொடுப்பா. நான் யாரு? இந்த வீட்டோட மாப்பிள்ள. ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா? இங்க வெறும் பாக்கெட் மட்டும் தான் இருக்கு, பணம்லாம் அங்க இருக்கு. டேய் வாடா, இந்த போய் வாங்கிட்டு வந்து கொடு. ஏன்டா இவன் இப்படி வரான்? 1 மாசமா மோகினி போய் பிடிச்சிச்சுடா அவனுக்கு. ராஜனும் சுரேஷ் எங்கடா? ரமேஷ் வீட்டில் இருப்பாங்கடா. டேய் இங்க என்னடா பண்றீங்க? இந்த சிடுமூஞ்சி எங்ககிட்ட விட்டு இவன் தொலை தாங்க முடியலடா. டேய் ஐயோ வாங்கடா. டேய் ஏன்டா இவன் இப்படி இருக்கிறான்? அது அவன் ஆளை பார்த்து 1 மாசம் இருக்கும்ல, அதான் அவன் இப்படி இருக்கான் போல. ஏய் அவன் மாமனை பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதடா. டேய்
அதுக்காக இவனை அப்படியே விட்டுறதா? இவன் ஒரு முந்திரி கொட்டை, அதுக்காக தானே நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இப்போ இவனையும் அவளையே தனிமையில சந்திக்க வைக்கணும். அவ்வளோதானடா. மாப்பிள, ஒரு லெட்டர் எழுதுடா. என்னடா இதுவா லெட்ரு? பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போடுறதுக்கு முன்னாடி பாய போட்டுற போறடா. டேய் அங்க பாரு, அவன் மச்சான் வரான். ஏய் சீனு, பேனா குடுறா. ஆ இந்தா தம்பி வாடா 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 வாடா. எத்தனாவது படிக்கிற? 6th. அடேங்கப்பா, டேய் கேப்ல கெடா வெட்டுறான்டா. ஆமாண்டா. ஏய் இந்தரா போ போ. சூப்பர் மச்சான். என்னடி இது? காப்பி. நான் எப்ப கேட்டா எப்ப கொண்டு வந்துடுறேன். இந்த வீட்டுல மாப்பிள்ளைங்கிற மரியாதையே கிடையாது. ஏங்கா, நம்ம வீட்டுல ஆடு மாடுக்கெல்லாம் தவிடு புண்ணாக்கு வச்சாச்சா? வைக்கணும். மாடு ஏதோ சண்டித்தனம் பண்ணுது. ஹலோ, ஏண்டி இந்த வீட்டுல ஆம்பளைனா காலையில் எந்திரிச்சோன்னே வெந்நீரை போட்டோமா, குளிக்க வச்சோமா, ஆட்டுக்கால் பாயா வச்சு அதுல 5-6 இட்லி போட்டு ஊட்டி வச்சோமான்னு இல்லாம எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றியா? ஏய், மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். என்ன போய் ஆட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி வைக்க சொல்றேன்? என்ன சத்தம்? வந்துட்டாரு உன் மச்சான். அது வந்து குடிக்க லட்சுமி கிட்ட தண்ணி கேட்டேன், பூஸ்டே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. உங்க குடும்பத்துல தான் எல்லாருக்கும் என் மேல எவ்வளவு பாசம், அத பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். அதானே, புள்ள பூச்சிக்கு எப்படா கொடுக்கு முளைச்சதுன்னு பார்த்தேன். கொடுக்கா? அதான் அப்பப்போ ஒட்ட விட்டுறீங்களே, அப்புறம் எங்க முளைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. என்ன அது? தப்பு பண்ணா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தவிடு புண்ணாக்கு வைக்கணும்ல, அதான் தயாராகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள, போய் அந்த கணக்கு நோட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க மாமா. மாமா போட்டோம், ராத்திரி வச்சுக்கிறேன் உனக்கு. இந்தாக்கா பேனா. ஏன்டா இவ்வளவு நேரம்? அந்த அந்த வானர பசங்க பேனா வாங்கி ஏதோ நோண்டிட்டு இருந்தாங்கக்கா. வானர பசங்களா? இந்தாங்க மாமா. உட்காருங்க, நான் சொல்றதை எழுதுங்க. என்னையா பேனா? சரியான மாங்காயா நீ. ஏய், அந்த பேனா கொடு. இந்தாங்கப்பா. ஐயோ, வாழைத்தார் 60. மாவடு 30. யோ, என்னையா பண்ற? மாமா நிப்பு மக்கர் பண்ணுது. என்ன வெளிய கருப்பா இருக்கு, உள்ள வெள்ளையா இருக்கு? சை. ஏய் கேள்வி. நிலவே, கருமேகம் மறைக்கிறது, எப்போது வெளியே வருவாய்? காலையிலேயே குரங்கு கொறிச்சிட்டு வருது பாரு. மச்சான் இந்தா. சீப்பா மச்சான் உனக்கு. போடா மச்சான் உனக்கு. உனக்கு மச்சான். போட்டனா போங்கடா. எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கிறது. டே மச்சான், நம்ம பேனல வச்ச வெடி வெடிச்சு பச்சை கொடி காட்டிடுச்சு. அங்க பேர் வண்டி என்ன வேகமா வருது. ஊர்ல பொம்பளைங்களே பார்த்தது இல்லையா? கண்ணன் நோண்டிடுவேன் நோண்டி. டேய் மச்சான், மோகனியா தெரிஞ்சா இப்ப காளியா மாறிட்டாளேடா. என்னடா எலும்பா, அவன் காது ஏதோ கடிக்கிற.
ஏய் கருங்குரங்கு, என்ன கண்ணை உருட்டி உருட்டி முழிக்கிற? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? ஏய், பார்த்து பேசு. அப்படிதானே பேசுறோம். பணம் கூட தலையா? மூஞ்சிய பாரு, கண்ணை பாரு, முழிய பாரு, மூக்க பாரு. டேய் இவ இப்பவே உன்னை இந்த உரி உரிக்கிறாளே, இவ உனக்கு தேவைதானா? என்னடா சொன்ன? உங்களா இருங்கடா. இனிமேல் தான் என்ன பத்தி புரிஞ்சுக்க போறேன். வாடி போலாம். அவளாடா பைத்தியம், அவ காரிய பைத்தியம். டேய் ஜானிக்குள்ள சாக்லேட்டா? ஆமாண்டா. டேய் நீ கோடு போட்டா ஒரு ரோடே போட்டுருவா போறடா. நாளை மாலை ஏரிக்கரைக்கு வரும்.